கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டுமாக துளிர்க்கும் வசனம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மற்றும் ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு பார்த்தீங்கன்னா, ஏமாறாதே. அதாவது சில காரியங்களை நம்ம கவனமாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். ஆண்டவருடைய பிள்ளைகள், நம்ம விசுவாசிகள், அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தையும் நல்ல ஒரு நோக்கத்தையும் அவர்கள் மூலமாக பெரிய காரியங்களை செய்வதற்கும் அவர்களை ஏற்படுத்தி அவர்களை மீட்டு கொண்டு அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை வச்சிருக்காரு. ஆனா பல சமயங்களில் நம்ம சில கவனக்குறைவினாலே நம்ம ஏமாற்றப்படுகிறோம். அதாவது வஞ்சிக்கப்படுறோம். யார் மூலமானா பிசாசு மூலமாக. ஆண்டவர் நம்ம எங்கிருந்து நம்மளை மீட்டு கொண்டு வந்திருக்கிறார்ன்றதுக்கு ஒரு வசனம் கொலோசியர் 1:13 நான் வாசிக்கிறேன். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். இதுல தேவன் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கிட்டாராம். இப்போ இருளின் அதிகாரத்துல நம்ம இருந்தோம். இப்போ தேவனுடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டோம். போய் ஒரு நல்ல ஒரு ராஜ்யத்துக்குள்ள, அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். இப்போ இருளின் அதிகாரம்னு ஒன்றுல நம்ம இருந்திருக்கிறோம். அதுல யார் அந்த அதிகாரத்தை உடையவனா இருந்திருக்கிறான்னா, பிசாசின் அதிகாரத்துக்கு கீழே நம்ம இருந்திருக்கோம். அவனுக்கு இன்னொரு பெயர் பிசாசுக்கு, யோவான் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இதுல திருடன் அப்படிங்கிறதும் பிசாசுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு பெயர். அவனுடைய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிகள் அவருடைய வாழ்க்கையில அவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு பெரிய நோக்கம், ஒரு பெரிய ஆசீர்வாதம், இவற்றை திருடிடுறது, அழிக்கிறது, கொல்றது, அவருடைய வாழ்க்கையின் ஒரு லட்சியத்தை அடைய விடாம ஏதாவது பண்ணி இடையில அது நிறுத்தப்பட்டு போகிற அளவுக்கு சில காரியங்கள் திருடன் மூலமா தான் நடக்குது. அதுக்காக தான் அவன் வர்றான்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. இது என்ன மாதிரி காரியங்கள் பார்த்தீங்கன்னா, நம்முடைய சமாதானத்தை, நம்முடைய சந்தோஷத்தை, நம்முடைய சுகத்தை, நம்முடைய நல்வாழ்வை, நம்முடைய விடுதலையை, இதெல்லாம் நம்ம திருடுறதுக்கு ஒருத்தன் இருக்கிறான்றது நமக்கு ஒரு நாலேஜ் வேணும். அந்த நாலேஜ் இருக்கும்போது தான் நம்மை காத்துக்கொள்ள முடியும். அதனால தான் நான் இந்த செய்தியை நான் கொடுத்துட்டு இருக்கேன். யோவான் 8:44 இன்னொரு ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், அவன் உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். இதுல 2 காரியத்தை பாக்குறோம். மனுஷ கொலைபாதகன், பொய்யனும் பொய்க்கு பிதாவும் அப்படின்னு சொல்லி இந்த பிசாசு பத்தி ஆண்டவர் சொல்றாரு. இப்போ ஆதாம் ஏவாள் படைக்கப்பட்ட போய் அவங்கள அவங்க இருந்த நிலைமையிலிருந்து அவங்கள கீழே விழ வச்சு அவங்கள அவங்க மனு குலத்தையே இப்படிப்பட்ட ஒரு வழிக்குள்ள நடத்தினவன் அவன் பொய் சொல்றவன், பொய்க்கு பிதா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இவன் எப்படி செயல்படுகிறான்னு பாத்தீங்கன்னா, ஒரு நம்மளை மிரட்டியோ, ஒரு அரட்டியோ, உருட்டியோ, ஒரு அப்படி எந்த விதத்துல செயல்படுறது கிடையாது. தந்திரமாய் நம்மை ஏமாற்றி காரியங்களை செயல்படுத்துகிறான். 2 கொரிந்தியர் 2:11 வாசிக்கிறேன். சாத்தானால் நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. இதுல அவர் பவுல் எழுதும்போது சொல்றாரு, அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அப்போ அவருடைய செயல்பாடுகள் நமக்கு தெரியும். இப்போ ஏன் இந்த காரியங்களில நம்ம கவனமா இருக்கணும் விசுவாசிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல சமயங்களில நான் முதல்ல சொன்ன மாதிரி சுகத்தை பெற்றுறோம். அற்புதமான சுகம் ஆண்டவர் கொடுத்துறார். விடுதலை பெற்றுறோம். நம்ம நினைக்கிறதுக்கு அதிசயமான விடுதலை, அற்புதமான விடுதலை, ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் நம்ம வாழ்க்கையில நடக்குது. ஆனா
அந்த அதை வந்து நம்ம தொடர்ந்து அதுல நிலை நிற்க முடியாம நம்முடைய சுகத்தை இழந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படின்னா இந்த தந்திரத்தினால அவன் வந்து பிடுங்கிட்டு போயிடுறான். நம்ம 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 நமக்கு இருந்த விடுதலையே பிடுங்கிட்டு போயிடுறான், சுகத்தை பிடுங்கிட்டு போயிடுறான், மோசம் போயிடுறோம், ஏமாந்து போயிடுறோம். இப்படிதான் வந்து நம்முடைய சுகத்தையும் நம்முடைய விடுதலையும் நம்ம வந்து இழந்து போயிடுறோம். ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு மேலான திட்டத்தை நாம் அடைய முடியாமல் போய்விடுகிறது. இது எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து தேவ வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்காம போயிடுறோம். ஆண்டவர் சொல்றாரு, நம்ம இடத்துல பேசுகிறார், அந்த வார்த்தைக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்தை விட்டுவிட்டு அவர் சில சமயங்களிலே கட்டளைகளாக சொல்கிறார், சில சமயங்களில ஆலோசனைகளாக சொல்கிறார், சில சமயங்களில் போதிக்கிறார், சில சமயங்களில் கடிந்து கொள்கிறார். அவருடைய வார்த்தை தெளிவாக நமக்கு வருது. அதுல வந்து மாறுபாடே இருக்காது. ஒரு நேரம் பேசிட்டு ஒரு நேரம் ஐயோ நான் அப்படி சொல்லலைன்னு சொல்றவர் தேவன் அல்ல. ஆண்டவர் இப்படிதான் சொல்லியிருப்பாரோ அப்படின்னு தான் வந்து ஸ்ரீ இடத்துல எவள் இடத்துல வந்து சர்ப்பத்தின் மூலமாக கேட்டான். ஆண்டவர் உங்களை எல்லாத்தையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரோ அப்படின்னு சொல்லி. அதுல வந்து எந்த ஒரு தப்பே இல்லை அந்த கேள்வியில, அப்படிதான் தெரியுது பார்க்க. ஆனா பின்னால பெரிய ஒரு ஏமாற்றம் அவளுடைய வாழ்க்கையில நடந்தது. அப்போ ஏன்னா அவங்க வந்து தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. தேவன் சொன்ன வார்த்தையை காட்டிலும் பிசாசின் தந்திரத்துக்கு அவங்க வந்து முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்க. இன்றைக்கு அதே போல இன்னொரு ஒரு பகுதியை, பழைய ஏற்பாட்டு பகுதியை நான் வந்து உங்களுக்கு காட்டலாம்னு நினைக்கிறேன். அதாவது 1 ராஜாக்கள் 13 அதிகாரத்துல இந்த பகுதி வருது. இப்போ வந்து இஸ்ரவேல் தேசம் வந்து 2 பகுதியாக பிரிந்திருக்கு. யூதா கோத்திரம் ஒன்று, அடுத்து இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லி 2ஆ பிரிந்திருக்கு. அந்த யூதா தேசம் அப்படிங்கிற பகுதியில தான் எருசலேம் இருக்குது. எருசலேம்ல தான் தேவாலயம், பலியெல்லாம் அங்கதான் செலுத்துவாங்க. இப்ப அடுத்த ஒரு பகுதியா பிரிந்த பகுதிக்குரிய ஒரு ராஜா தான் யெரொபெயாம்ன்றவன். இவன் வந்து இங்க உள்ள மக்கள் யூதா தேசத்துக்கு போயிடக்கூடாது ஏன்னா அங்க போய் ஆண்டவரை வழிபடுற போறாங்க. அங்க போயிட்டு இவங்க வந்து நம்மளை விட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக இவன் வந்து ஒரு பலிபீடத்தை அவனாகவே உண்டாக்கி அங்க வந்து பலி செலுத்துறான். இத வந்து ஆண்டவர் வந்து எச்சரிப்பதற்காக யூதா தேசத்துல இருந்து ஒரு தேவனுடைய மனுஷனை அவன்கிட்ட பேசி நீ போய் எச்சரி, அவன்கிட்ட நான் சொன்ன வார்த்தையை போய் சொல்லு அப்படின்னு சொல்றாரு. இப்போ அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். யெரொபெயாம் தூபங்காட்ட பலிபீட தண்டையிலே நிற்கையில் இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்து, பெத்தேல்ன்ற இடம் யெரொபெயாம் உடைய அவன் இருக்கிற அந்த இஸ்ரவேல் தேசத்துல உள்ள பகுதி, அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்திலே யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான். மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறி 3ஆம் வசனம் அன்றைய தினம் அவன் ஒரு அடையாளத்தையும் சொல்லி இதோ இந்த பலிபீடம் வெடித்து அதில் உள்ள சாம்பல் கொட்டுண்டு போகும், கர்த்தர் உரைத்ததற்கு இதுவே அடையாளம் என்றான். இப்போ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வந்திருக்கு. கர்த்தர் பேசினாரு, தெளிவா பேசியிருக்காரு. அவருடைய வார்த்தை வந்தது. அதை போய் கரெக்டா தைரியமாக அடுத்த நாட்டு அவங்களை விட்டு பிரிந்து சென்ற அடுத்த நாட்டினுடைய ராஜா முன்பாக ராஜா ஒரு காரியத்தை செய்யறான். அந்த தவறுன்னு போய் அங்க போய் ஆண்டவர் சொன்னதை கரெக்டா போய் பேசிட்டான். ராஜா பார்த்து பயப்படல. இது இங்க வந்து இந்த பலிபீடம் வெடிச்சு சாம்பல் எல்லாம் கொட்டுண்டு போகும். இந்த பலிபீடத்துல மனுஷருடைய எலும்புகள் இதுல வந்து பலியிடப்படும், எரிக்கப்படும். யோசியான்னு ஒரு ராஜா வருவாரு, அவர் இப்படி இதெல்லாம் செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து அடையாளம் இந்த பலிபீடம் வெடிச்சு சாம்பல்லாம் கொட்டுன்னு போகும்னு சொல்றான். 4ஆவது வசனம் பாத்தீங்கன்னா இந்த வார்த்தையை கேட்ட உடனே யெரொபெயாமுக்கு கோவம் வந்துருச்சு. எப்படி ஒரு ராஜாவுக்கு எதிர்த்து ஒரு மனுஷன் எங்க இருந்தோ வந்து இப்படி வந்து பேசுறானேன்னு சொல்லி கோபத்துல அவனை பிடிங்கள் என்று சொல்லி தன் கையை நீட்டினா, பலிபீடத்துல பக்கத்துல நின்று அவனை பிடிங்க அப்படின்னு சொல்றான். அவன் நீட்டின கையை மடக்க முடியல. அடுத்து பாருங்க, தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையால் குறித்திருந்த அடையாளத்தின்படி பலிபீடம் வெடித்து சாம்பல் பலிபீடத்திலிருந்து கொட்டுண்டு போயிட்டு. இப்ப அங்க ஏற்கனவே அவங்க பலியெல்லாம் செலுத்தி அங்க சாம்பல்லாம் இருந்திருக்கு, கொட்டுண்டு போயிடுச்சு. 2 அடையாளம் நடந்திருக்கு. அவன் வந்து தேவனுடைய வார்த்தையின்படி பேசினான்றதுக்கு இங்க வந்து 2 அடையாளம்.
ஒண்ணு ராஜா கையை நீட்டினா அவனுடைய கையை மடக்க முடியல, மறத்து போயிடுச்சு. அங்க அவன் சொன்ன மாதிரியே பலிபீடம் வெடிச்சு சாம்பல்லாம் கொட்டி போயிடுச்சு. உடனே அந்த யெரொபெயாம் வந்து சொல்றான், தயவு செய்து எனக்காக வேண்டுதல் செய்ய, என்னுடைய கையை முன் மாதிரி வரணும், எனக்கு மடக்க முடியல, எனக்காக ஜெபின்னு சொன்னோடனே அவன் வந்து அந்த தீர்க்கதரிசி ஆண்டவருடைய சமூகத்துல, தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வருந்தி விண்ணப்பம் செய்தான். அவனுக்காக கெஞ்சி, ஆண்டவரே அவனுக்கு விடுதலை கொடுங்கன்னு கேட்ட உடனே அவனுடைய கை முன் போல சீர்பட்டது. சரியான உடனே இப்போ வந்து யெரொபெயாம் என்ன சொல்றாரு, அந்த ராஜா என்ன சொல்றாரு தேவனுடைய மனுஷன்ட்ட, நீ வா, என்னுடைய வீட்டுக்கு வா, வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் வந்து உனக்கு வெகுமானம்லாம் தரேன், பரிசெல்லாம் தரேன், ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு தேவனுடைய மனுஷனா நீ இருக்க அப்படின்னு. 18ஆம் வசனம் பாருங்க, 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் வாசிக்கிறேன். தேவனுடைய மனுஷன் ராஜாவை நோக்கி, நீர் எனக்கு உம்முடைய வீட்டில் பாதி கொடுத்தாலும் நான் உம்மோட வருவதில்லை. இந்த ஸ்தலத்தில் அப்பம் புசிப்பதும் இல்லை, தண்ணீர் குடிப்பதும் இல்லை. ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியாய் திரும்பாமலும் இரு என்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையால் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் என்று சொல்லி அவன் பெத்தேலுக்கு வந்த வழியாய் திரும்பாமல் வேறு வழியாய் போய்விட்டான். இங்க பாத்தீங்கன்னா இவன்ட்ட ஆண்டவர் பேசினதை இவன் வந்து சொல்லிட்டான். அதுக்கு மேல சில காரியங்களை இன்ஸ்ட்ரக்ஷனா ஆண்டவர் கொடுத்திருக்காரு, சில கட்டளைகளை கொடுக்குறாரு. நீ வந்து போயிட்டியா, சொல்லிட்டியா, அங்க போய் சாப்பிடாத, தண்ணி குடிக்காத, எங்கேயும் ரெஸ்ட் எடுக்காத, நீ எந்த வழியா போனியா அந்த வழியா வராம வேறு வழியா நீ வந்து திரும்பி வா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை வந்து சொல்றான் ராஜாட்ட, தைரியமா நான் வர முடியாது சொல்லிட்டு போயிட்டான். இத கேட்டுக்கொண்டிருந்த ஒரு தீர்க்கதரிசியோடைய பையன்க அங்க இருந்தவங்க போய் அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க, இப்படி ஒரு மனுஷன் வந்தான், அவன் வந்து இப்படி எல்லாம் நடந்துச்சுன்னு சொன்னோடனே அந்த தீர்க்கதரிசி சொல்றான், அவன் எந்த வழியில போனான் அப்படின்னோடனே அவனுடைய பையங்க இந்த வழியா தான் போனான்னு சொன்னோடனே, எனக்கு ஒரு கழுதையில சேனை வச்சு கொடு, நாங்க மேல ஏறி அந்த கழுதை மேல ஏறி நான் போகணும், எனக்கு ரெடி பண்ணுங்கன்னு சொன்னோடனே இவன் போனா அந்த தேவனுடைய மனுஷன் அங்க ஒரு இடத்துல ஒரு மரத்து இதுல உட்கார்ந்து ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கான். அந்த மனுஷனை கண்டுபிடிச்சிட்டான் இந்த தீர்க்கதரிசி, இவன் வயசான தீர்க்கதரிசி. அந்த தேவனுடைய மனுஷனை கண்டுபிடிச்சு, நீ வா என் வீட்டுக்கு வா, வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அப்போ வந்து இவன் திரும்பவும் இந்த தேவனுடைய மனுஷன் சொல்றான், திரும்ப வர முடியாது, ஏன்னா ஆண்டவர் சொன்னாரு இந்த இடத்துல நீ அப்பம் புசிக்காத, தண்ணி குடிக்காத, போன வழியா திரும்பாத அப்படின்னு சொன்னாரு ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நான் அதனால வர முடியாது, உன் வீட்டுக்கெல்லாம் வர முடியாதுன்னு சொல்றான். அப்போ இந்த தீர்க்கதரிசி, இந்த பெரிய தீர்க்கதரிசி, வயதான கிழவனான தீர்க்கதரிசின்னு போட்டிருக்கு, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ்ட் தீர்க்கதரிசி. 18ஆம் வசனம், அதற்கு அவன், உண்மை போல நானும் தீர்க்கதரிசி தான். அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோட சொன்னான் என்று அவனிடத்தில் போய் சொன்னான். நீங்க பாருங்க, இப்போ அவனுக்கு அந்த தேவனுடைய மனுஷனுக்கு வந்த வார்த்தைக்கு எதிராக இன்னொரு வார்த்தையை இவன் சொல்றான், நானும் உன்ன மாதிரி தீர்க்கதரிசி தான், இப்ப என்கிட்ட வந்து கர்த்தருடைய தூதன் சொன்னா அவனை வந்து உன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து சாப்பாடு கொடுன்னு சொன்னான்னு சொல்லி ஒரு பொய் சொல்றான். இப்போ இதுல வந்து நம்ம இந்த தீர்க்கதரிசியுடைய இதுவரைக்கும் வந்து ராஜாட்ட முடியாதுன்னு சொன்னா, இவன்ட்டையும் சொன்னா, ஆனா இவன் நம்மை விட ஒரு பெரிய தீர்க்கதரிசி, ஒரு தூதன் வந்து சொன்னான்னு சொல்றான்னு நம்பிட்டான். உண்மையாவே தேவன் அவனிடத்துல பேசினதுக்கு மாறாக தேவன் பேசுவாரான பேச மாட்டார். அவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை தெளிவா வந்திருக்கு. 2 முறை அவன் சொல்றான், கர்த்தர் வந்து இங்க நிக்காதங்கிறாரு, தண்ணி குடிக்காதன்றாரு, சாப்பிடாதங்கிறாரு. ஏன் அவர் வந்து இந்த தீர்க்கதரிசிக்கு அப்படி சொல்லி இருப்பாரு? ஏன் அப்படி எச்சரிச்சிருப்பாரு? அவன் வந்து அங்க ரெஸ்ட் எடுக்க கூடாது, அவனுக்கு வந்து யாரும் அவன் வந்து சந்தோஷமா இருக்கக்கூடாது, அவன் வந்து பசிக்கு சாப்பிடவே கூடாது, அவன் பட்டினி கிடக்கிறதான் ஆண்டவருக்கு ஆசையா? மற்றவங்க கொடுக்குற கிஃப்ட் வாங்கக்கூடாதுன்றதுனாலயா? இல்ல, அவனுக்கு அந்த இடத்துல ஏதோ ஆபத்து இருக்குது, அதனால நீ வந்த வழியா போகாத, ஓடி போயிரு இந்த இடத்த விட்டு அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த கிழவனான தீர்க்கதரிசியுடைய வார்த்தையை அவன் நம்பிட்டான். இப்படிதான் வந்து மோசம் போறோம், ஏமாந்து போறோம். அதுக்காக நான் இந்த பகுதியை காட்ட விரும்புகிறேன். தேவனுடைய வார்த்தை தெளிவாக வரும்போது அந்த வார்த்தைக்கு மாறாக வேற நம்ம விட பெரியவர்கள், ஒருவேளை நம்ம விட அவைக்குரிய விதத்திலே முதிர்ச்சி அடைந்தவர்களா இருந்தாலும் தேவன் நமக்குள்ளே பேசின வார்த்தைக்கு எதிராக இருக்கும்போது நம்ம வந்து அதை கொஞ்சம் கவனத்தோடு அதை கையாள வேண்டியது அவசியம். நமக்குள்ளே தேவன் பேசின வார்த்தைக்கு எதிராக தேவன் ஒரு நாளும் பேசவே மாட்டாரு. பாருங்க, இவன் திரும்பி போய் அவன் வீட்டுல போய் சாப்பிட்டுட்டு இருக்கான்.
அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது, அவர்கள் பந்தியில் உட்கார்ந்து இருக்கிற போது அவனை திருப்பி கொண்டு வந்த தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானதுனால், இப்பதான் கர்த்தருடைய வார்த்தை தெளிவா வருது. யார்கிட்ட? அந்த இவனை கூட்டிட்டு வந்த தீர்க்கதரிசிக்கு வந்துருக்கு. நான் நீ பாருங்க 21ஆம் வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கற்பித்த கட்டளையை நீ கை கொள்ளாமல் கர்த்தருடைய வாக்கை மீறி நீ அப்பம் புசிக்கவும் தண்ணி குடிக்கவும் வேண்டாம் என்று அவர் விளக்கின ஸ்தலத்துக்கு நீ திரும்பி அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தபடியினால் உன் பிரேதம் பிதாக்களின் கல்லறையில் சேருவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். இப்போ இது எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தையில எந்த ஒரு மாற்றமே இல்லை. ஆனா இவன் ஒரு சின்ன தடுமாற்றம், ஒரு ஒரு பொய்யா சொன்ன ஒரு காரியத்தை நம்பிட்டான். இப்படிதான் பல சமயங்களில நம்ம நம்முடைய ஆசீர்வாதத்தை, நம்முடைய சுகத்தை நம்ம இழந்து போயிடுறோம். ஆண்டவர் சொன்னதுக்கு மாறுபாடாய் காரியங்கள் சொல்லப்படும் போது அதை தூக்கி சைட்ல வைக்க வேண்டியது அவசியம், தனியா வைக்க வேண்டியது அவசியம். ஆண்டவருடைய வார்த்தையை தான் முதலாவது வைக்க வேண்டியது அவசியம். இங்க சாப்பிட்ட பிறகு அந்த தீர்க்கதரிசி எல்லாத்தையும் இவனுக்கு பேக் பண்ணி இவனை தூக்கி அனுப்புறான். போற வழியிலே ஒரு சிங்கம் அவனை கொண்டு போட்டுருச்சு. இவன் மகிமையாய் ஒரு பெரிய ஊழியம் செய்ய வேண்டிய ஒரு தீர்க்கதரிசி, எலியா மாதிரி வந்திருப்பான்னு நான் நினைக்கிறேன். இனி இதே நிலைமையில இருந்திருந்தான்னு அவ்வளவு ஒரு தைரியம் வாய்ந்தவன். ஒரு அடுத்த நாட்டினுடைய ஒரு ராஜாவிடத்துல போய் ராஜாவை எதிர்த்து பேசுறதுக்கும் அவனுக்கு சுகம் கொடுக்கறதுக்கும் வல்லமை இவனுக்கு இருந்துச்சு. ஆனா அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய ஊழியம் பாதியிலே நின்றுபட்டு போச்சு. அவனுடைய நோக்கம் நிறைவேறவில்லை. தேவன் அவனுக்குன்னு வைத்திருந்த நோக்கம் நிறைவேறவில்லை. இன்றைக்கு ஒருவேளை இப்படிப்பட்ட தந்திரங்களினாலே தேவனுடைய வார்த்தைக்கு மாறாக பேசப்படுகிற பிசாசின் வார்த்தைகளை பிசாசின் வார்த்தைகளாக அதாவது பொய்ய நம்ம நம்பி, அது ஒருவேளை தேவையில்லாத நமக்கு ரொம்ப தேவையானவங்களாக கூட இருக்கலாம், அவங்க பேசுற வார்த்தைகளாக கூட இருக்கலாம். அப்படி இருந்தால் நமக்குள்ளே தேவன் என்ன பேசி இருக்கிறாருன்றத நம்ம ஒரு நிமிஷம் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதை நம்ம தேவன் நம்மிடத்துல பேசினதுக்கு மாறா இருந்ததுன்னா அதை சைட்ல கொஞ்ச நாள் வச்சிடுறது ரொம்ப நல்லது. அடுத்த ஒரு காரியத்தை நான் காட்ட விரும்புகிறேன். இது முதலாவது காரியம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு மாறான காரியம். அடுத்தது ஆண்டவர் சொன்ன இன்னொரு வசனத்தை நான் காட்ட விரும்புகிறேன். யோவான் 5ஆம் அதிகாரம் 13-14 வாசிக்கிறேன். சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை. அவ்விடத்தில் ஜனங்கள் கூட்டமாய் இருந்தபடியால் இயேசு விலகி இருந்தார். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். அதாவது நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குது. இது ஒரு 38 வருஷமாய் படுத்த படுக்கையா கிடந்த ஒரு மனுஷனை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு அதிசயமாக ஒரு அற்புதத்தின் மூலமாக சுகம் கொடுத்தார். இம்மீடியட்டா அவன் உடனடியா எழுந்து படுக்கையை தூக்கிட்டு 38 வருஷமா முடியாததை செஞ்சு அழகா வீட்டுக்கு போறான். ஆனா அவனுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு தவறு செய்ததன் மூலமாக, ஒரு பாவத்தின் மூலமாக தான் இந்த வியாதி வந்திருக்கு. இப்போ இந்த வியாதி திரும்ப வரக்கூடாதுன்றதுக்காக ஆண்டவர் அவன்கிட்ட திரும்ப சொல்றாரு, நீ அதிக கேடானது ஒன்றும் வராதபடி இனி பாவம் செய்யாதே. அப்போ ஏன் நம்மளை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டியிருக்கு? ஏன் அவருடைய கட்டளையை கேட்டு அதன்படி நடக்க வேண்டியிருக்கிறது? அதனால நம்ம ஆண்டவர் நம்மளை என்ஜாய் பண்ணணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதே அவருக்கு விருப்பம் இல்லாதனாலயா? இல்ல, இயேசு கிறிஸ்துவாலே நேரடியாக விடுதலையாக்கப்பட்ட சுகம் பெற்ற ஒருவனை ஆண்டவர் எச்சரிக்கிறார், நீ அதிக கேடானது ஒன்றும் உனக்கு விடாதபடி பாவம் செய்யாது. அப்போ நம்முடைய சுகத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நம் பழைய தவறான காரியங்கள், தேவன் நமக்கு உணர்த்துகிற காரியங்களை நம்ம விட்டுவிட வேண்டி இருக்குது. அந்த காரியத்தை நம்ம திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு நம்ம இன்னும் விடுதலையும் சுகத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்றால் அது முடியாது. தவறான பழக்க வழக்கங்களை விட்டு வெளியே வர வேண்டி இருக்கிறது. இப்போ ஆண்டவர் அற்புதத்தை செஞ்சாரு, திரும்ப திரும்ப அற்புதத்தை செய்து கொண்டே இருப்பார். ஆனா நமக்கு அப்போ ஞானம் இல்லாம சில சமயத்துல நம்ம நம்முடைய அற்புதத்தையும் சுகத்தையும் நம்முடைய விடுதலையும் தக்க வைத்துக் கொள்ளாமல் ஏமாந்து போயிடுறோம். இப்போ நம்மை ஆண்டவர் இந்த விஷயத்துல அவனை எச்சரிக்கிறார், அதிக கேடானது ஒன்றும் வராதபடி பாவம் செய்யாதே. இப்போ நம்மை பரிசுத்தமாய் காத்துக் கொள்வதன் மூலமாக நம்முடைய சுகத்தை நாம் தக்க வைத்துக் கொள்ள முடியும், ஏமாறாமல் இருக்க முடியும். அடுத்து 3வது காரியம், பிசாசுக்கு இடம் அளிக்க கூடாது. ஒருவேளை
பிசாசின் பிடியிலிருந்து நம்ம விடுதலை ஆக்கப்பட்டு இருக்கிறோம். ஒருவேளை ஒரு பயங்கரமான சூழ்நிலையில நம்ம வந்து வெளியே வந்திருக்கலாம். இப்போ இதுல வந்து மத்திய 12ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் இன்னொரு வசனத்தை சொல்றாரு, அதை காட்ட விரும்புகிறேன். 43, 44, 45. அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்ப போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோட கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும் என்றார். அப்போ இது இப்படி ஒரு காரியம் கூட இருக்குது. ஒருவேளை நம்ம விடுதலை பெற்ற பிறகு நம்ம வந்து அதை தொடர்ந்து காத்து கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவருடைய வசனத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். அவருடைய வசனத்தினால் நம்மை நிரப்பிக்கொள்ள வேண்டியது அவசியம். அவருடைய வார்த்தைகளை கேட்பது, அவருக்குள்ளே நம்மை எந்த நேரமும் அவருடைய பாதுகாப்புக்குள்ளே இருப்பது, அவருடைய சமூகத்துல அவருடைய பிரசன்ஸ்ல நம்மை காத்து கொள்வது மிக அவசியம். இப்போ முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமை மோசமா இருக்கும் அப்படின்னு இதுல போட்டிருக்கு. ஏன்னா அது நம்ம வந்து நம்மை வந்து அவருடைய வசனத்தினாலே நிரப்பவில்லை. அவருடைய பிரசனத்துக்குள்ளே நம்ம எப்பயும் இல்லை. நம்ம வந்து வெறுமையா ஒரு போன இடம் அப்படியே எம்டியா இருக்குன்னா திரும்ப வந்து அது முன்னிலைமை பார்க்கலும் பின்னிலைமை மோசமா இருக்கும்னு ஆண்டவர் இங்க சொல்றாரு. இன்னொரு காரியத்தையும் நான் அந்த இதுல காட்ட விரும்புகிறேன். அதாவது தெரியாம ஏமாறுற ஒரு காரியம் என்னன்னா, தேவனோடு சரியாக ஒரு உறவு இல்லாம துணிகரமாய் சில காரியங்களை செய்ய முற்படும் போது நம்ம வந்து பாதிக்கப்படுகிறது. ஒரு தேவனோடு உறவில்லாம துணிகரமாய் சில காரியங்களை ஈடுபடுவதனாலே பாதிக்கப்படுகிறது ஒரு காரியம் இருக்கு. பாதிக்கப்படுதல் என்று ஒரு காரியம் இருக்குது. அதாவது அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, தேசாந்தரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். அதாவது சிலருக்கு இந்த ஒரு யூதர், மந்திரவாதிகளான யூதர் அப்படின்னு போட்டுருக்கு, அவங்களுக்கும் இயேசுவுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. இயேசுவோடு ஒரு சரியான உறவு இல்லாம அவரோடு அவருடைய ரத்தத்தினால் கழுவப்படாமல் தேவனுடைய பிள்ளைகளாக மாறாமல் இருக்கிற யாராவது போய் அவருடைய நாமத்தை பயன்படுத்தி நம்ம வந்து என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைக்கும் போது அது ஒரு ஆபத்திலே முடியும். இதுவும் ஒரு ஏமாறுற ஒரு வழி. அதனால தான் நான் இதை சொல்றேன். அடுத்த வசனம் வாசிக்கிறேன். பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியுடைய அந்த மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாய் இந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். இப்போ இயேசுவும் தெரியும், பவுலும் தெரியும். பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் நாமத்தினாலே உன்னை விரட்டுறேன்னு சொல்லி விரட்டினாங்களா? எல்லாம் இவங்க வந்து பவுலும் தெரியும் இயேசுவும் தெரியும்னு சொல்லி இவங்க மேல பாய்ந்து இவங்களை வந்து பலவந்தம் பண்ணி அவங்களை மேற்கொள்ள அவங்கள வந்து வஸ்திரத்தெல்லாம் பிச்சு அவங்கள வந்து நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களாகி ஓடி போற அளவுக்கு நடந்தது. இப்போ இதுலயும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். இயேசுவோடு அவரோட சரியான ஒரு உறவுல இல்லாம அவரை ஏற்றுக்கொள்ளாமல் நாம் பல காரியங்களை செய்வது முற்பட்டோம்னா ஏமாந்து போறதுக்கு தந்திரங்களிலே அகப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. முதலாவது காரியம் சொன்னேன், தேவனுடைய மனுஷன் தான். ஆனா தேவனுடைய வார்த்தைக்கு மாறான காரியத்தை அவன் 2 முறை அவன் வந்து அதை சொன்னா கூட 3வது முறை அதை வந்து ஆண்டவர் தான் இதையும் பேசியிருப்பாரோ என்று நினைத்து அவன் போகும்போது அவனுடைய வாழ்க்கை இடையில முடிஞ்சிருச்சு. இது வந்து பிசாசின் தந்திரம் தான். பிசாசின் தந்திரம். அவன் பொய்யனாக அந்த தீர்க்கதரிசி மூலமாக பொய்யனாக வந்து அந்த இன்னொரு பெரிய தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கை பாதியில முடிஞ்சு போச்சு. அது மாதிரி அடுத்த ஒரு காரியம், நம்முடைய விடுதலையை அது வந்து அந்த தேவனுடைய மனுஷனுடைய காரியத்துல நான் வந்து சொல்ல விரும்புகிறது, அவனுடைய தேவன் வைத்திருந்த மேலான நோக்கம் பாதியில நின்றுச்சு. அடுத்த காரியம் நான் காட்டினது, தேவன் வந்து இயேசுவானவர் சொல்றாரு, நீ அதிக கேடானது ஒன்றும் வராதபடி பாவம் செய்யாத. இங்கு அவனுக்கு கிடைத்த சுகத்தை தக்க வைப்பதற்கு அவன் பாவம் செய்யாமல் இருப்பது அவசியமா இருக்குது.
இதுவும் கூட ஒரு பிசாசின் தந்திரம் தான். ஏற்கனவே சுகம் கிடைச்சிருச்சுல, நீ என்ன வேணாலும் செய்ய அப்படின்ற மாதிரி நம்ம போனோம்னா அந்த சுகத்தை நாம் இழப்பதற்கு வாய்ப்பு இருக்குதுன்றத நம்ம பார்க்குறோம். 3வது காரியம், பிசாசின் தந்திரங்கள்ல ஒண்ணு, நம்ம அதுல இருந்து விடுதலை பெற்ற பிறகு தேவனுடைய பிரசன்ஸ்குள்ளே அவருக்குள்ளே நம்ம காத்துக்கொள்ள வேண்டியது நம்ம அவசியமா இருக்குது. அதாவது ஒண்ணுமே எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி ஏனோதானே இந்த வாழ்க்கை இருக்கும்போது மீண்டுமாக அது முன்னிலைமை பார்க்கலும் பின்னிலைமை மோசமா இருப்பதற்கு போவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு காட்டினேன். 4வது காரியம், தேவனோடு இயேசுவோடு சரியான ஒரு உறவு இல்லாம, அவர் யார் என்று அறியாம, அவரோடு தேவனுடைய பிள்ளையாக மாறாம, மறுபடியும் பிறக்கும் அனுபவம் இல்லாமல் துணிந்து செய்கிற காரியம் நமக்கு தீமையாய் முடியும் அப்படிங்கறது நம்ம இன்னைக்கு காட்ட விரும்பினேன். எபேசியர் 6:11 நான் வாசிக்கிறேன். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ளுங்க. இதுல பிசாசின் தந்திரங்கள்ன்றதா வருது. அவன் டைரக்டா நம்மள இது பண்றது இல்ல, ஒரு மறைமுகமாக தந்திரமாக மற்றவர்களுடைய வாயிலிருந்து வரும் பொய் மூலமாக, ஒரு ஏனோதானோ என்ற ஒரு வாழ்க்கை மூலமாக, மறுபடியும் பழைய தவறுகளை செய்வதன் மூலமாக, அவரோடு உறவு இல்லாம இழுத்து செய்கிற ஒரு காரியத்தின் மூலமாக தான், தந்திரங்கள் மூலம் தான் அவன் நம்மளை பிடித்துக் கொள்ள விரும்புகிறான். இங்க இது விசுவாசிகளுக்கு பவுல் சொல்றாரு, நீங்க தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். விசுவாசிகளாகிய நாம் தேவன் கொடுத்திருக்கிற நமக்கென்று கொடுத்திருக்கிற ஆயுதங்களை நம்ம போட்டுக்கொள்ளணும் அப்படிங்கிறாரு. ஏனென்றால் மாம்சத்தோடும் இல்ல, ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தை செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். எதுக்கு நம்ம இந்த சர்வாயுத வர்க்கங்கள், அதாவது ஆயுதங்கள், நம்மை பாதுகாக்கக்கூடிய சர்வாயுத வர்க்கங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அதாவது ஆர்மர் ஆஃப் காட், தேவனுடைய போர் ஆயுதங்களை நம்ம கொடுத்திருக்கிறாரு. அந்த போர் ஆயுதங்களை ஏன் எடுத்துக்கொள்ளணுமா? தீங்கு நாள்ல அவனை எதிர்த்து நிக்கணும். அடுத்தது செய்து முடிச்சுட்டு அந்த இடத்துல நம்முடைய இடத்துல நிலையா நிக்கணும், பின்வாங்கி ஓடக்கூடாதுன்றதுக்காக தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை, அவருடைய ஆயுதங்களை, போராயுதங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறாரு. இதுல சில காரியங்களை சொல்றாரு. 14 சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாகும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாகும். சத்தியம் என்னும் கச்சை, சத்தியம்னா என்ன? வேத வசனத்தை அறிகிற அறிவு. அந்த அறிவை சரியாக அறிந்து அதை நம்ம ஒரு பெல்ட் மாதிரி, பெல்ட்டை கட்டினா எவ்வளவு ஸ்ட்ராங்கா நம்முடைய ஆடைகள்லாம் இருக்குமோ அந்த மாதிரி இருக கட்டினவர்களாக, நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாக. நான் நீதிமான், தேவனுடைய பிள்ளை, அவருடைய நீதி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவருக்குள்ளே நான் நீதிமானா இருக்கிறேன் என்ற மார்க்கவசம், நம்மை முற்றிலும் பாதுகாக்கக்கூடிய ஒரு மார்க்கவசம். அவனுடைய தந்திரங்கள் நம்மளை ஒரு அட்டாக் பண்ணாம இருப்பதற்காக நான் நீதிமான் என்கிற ஒரு மார்க்கவசத்தை நாம் அணிந்திருக்கிறோம் என்ற ஒரு எண்ணம், என்ற ஒரு சிந்தனை. அடுத்தது சமாதானத்தை சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்தவர்கள், எப்பொழுதும் அவருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு ஆயத்தமா இருக்கிற ஒரு இருத்தல் என்ற ஒரு பாதரட்சி, அது ஷூஸ் காலில் நம்ம போட்டிருக்கோமா, எப்பவுமே ரெடியா இருக்கிறோம். அடுத்தது பொல்லாங்கன் எய்யும் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகம், நம்ம போட்டிருக்கிற மற்ற எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் பெரிய கேடகத்தை, ஷீல்டு, அதை நம்ம பிடிச்சிட்டு இருக்கணுமா? விசுவாசம், பயம் இல்ல, விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டு நீங்கள். அடுத்து ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா, இது ரொம்ப முக்கியம். நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், நாம் யார் என்கிற ஒரு அறிவு, நாம் யார், தேவனுடைய வசனத்தை பெற்றவர்கள், தேவனுடைய வசனம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதுதான் தேவன் எனக்கு சொல்லி இருக்கிறார், நான் அவருடைய பிள்ளை, அதனால எனக்கு என்னெல்லாம் இருக்குன்ற அறிவு, அதுதான் ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா. அந்த சிந்தனை, நான் ரட்சிக்கப்பட்டேன் என்ற சிந்தனை எனக்கு இருக்கணும் எல்லா நேரமும். இன்னும் பாவத்துல பாவி, நான் இன்னும் பாவத்தை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லை. நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்கணும். அடுத்தது தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அவன் தாக்குவதற்கு வேற எதுவும் தேவையில்லை. ஆவியின் பட்டயம், இயேசுவானவரே அதை தான் பயன்படுத்தினாரு. அவன் பிசாசு அவரை தந்திரத்திலே சோதிக்கிறான். அவர் பசியா இருக்கும்போது பசிக்கு ஏத்த மாதிரி பேசுறான், அவர்
வசனத்தை பேசினோடனே அவனும் வசனத்தை பேசுறான். ஆனா அவன் மீண்டுமாக அவர் 3 முறையும் வசனத்தை பேசிதான் அவனை வந்து வீழ்த்துறாரு. அப்போ பிசாசின் தந்திரங்களை நம்ம எப்படி அதுல எதிர்க்கணும், இதெல்லாம் போட்டுக்கிறதுக்கு அந்த ஆயுதங்களை போட்டுக்கிறது ஒண்ணு. அதுக்கு மேல வேத வசனம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆவியின் பட்டயத்தை வச்சுதான் அவனை வந்து விஜயிக்க முடியும். எதிர்த்து பேசணும். அந்த வசனத்தை பேசும்போது அவன் வீழ்ந்து போயிடுறான். அவன் வந்து ஒண்ணும் இல்லாம ஆயிடுறான். அடுத்து எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்கும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள், ஜாக்கிரதையா இருங்கள். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நம்ம வந்து ஏமாந்து போயிடக்கூடாது, மோசம் போயிடக்கூடாது, வஞ்சிக்கப்பட்டுறக்கூடாது. ஏன்னா அவன் வந்து டைரக்டா வந்து நம்மளை மிரட்டியோ நம்மளை உருட்டியோ நமக்கு தேவன் வைத்திருக்கிற நன்மைகளையோ நம்முடைய சுகத்தையோ நம்முடைய விடுதலையோ பறித்துட்டு போறது இல்லை. அவன் தந்திரமா தான் வர்றான். அவனுக்கு எப்படி நம்ம செயல்படணும், அவனுக்கு எதிர்த்து யாக்கோபு 4:7 தேவனுக்கு கீழ்ப்படியணும். தேவனுக்கு கீழ்ப்படுகிறதுனா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. அவருடைய வார்த்தை எனக்கு என்ன சொல்லிச்சோ அதை நம்ம அதை கீழ்ப்படியணும். அடுத்தது தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அவனுக்கு எதிர்த்து நிக்கணும். அவனுக்கு பார்த்து பயந்து ஓட வேண்டியதில்லை. வசனத்தை பேச வேண்டும், எதிர்த்து நிற்க வேண்டும், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். 1 பேதுரு 5:8-9 தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுத்தி திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அவனை எல்லாரையும் அவனால விழுங்க முடியாது, எல்லாரையும் அவனால ஏமாற்ற முடியாது. ஏமாறுகிறவர்கள் அவனுடைய தந்திரங்களிலே மோசம் போகிறவர்களை தான் அவன் வந்து விழுங்க முடியும், ஏமாத்த முடியும். அதனால விழித்திருங்கள், ஜாக்கிரதையா இருங்கள் அப்படின்னு சொல்லி பேதுரு சொல்றாரு. இப்போ இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கிற காரியம், மோசம் போக வேண்டாம், ஏமாந்து போக வேண்டாம். நமக்கென்று வைத்திருக்கிற விடுதலை நமக்குரியது. திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வர்றவன்கிட்ட நம்ம வந்து ஜாக்கிரதையா இருக்கணும். எப்படி ஜாக்கிரதையா இருக்கணும்? தேவனுடைய வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து அவனுக்கு எதிர்த்து நிற்கும் போது தன்னால அவன் நம்மளை விட்டு ஓடி போவான். இன்னொன்னு, தேவனுடைய வசனத்தை நம்ம வாயிலிருந்து நம்ம சத்தமா பேசணும். அவருடைய தந்திரங்களுக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. தேவன் நமக்கு என்ன பேசி இருக்கிறாரோ அதிலே நம்ம உறுதியா இருக்க வேண்டும். அவர் நமக்கு மாறா பேச மாட்டாரு, அதை மாற்றி பேச மாட்டாரு. அவர் சொன்ன வார்த்தை நமக்குள்ளே என்ன சொல்லி இருக்கிறாரோ அதே வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது நமக்கு பாதுகாப்பு உண்டு. அதே போல நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டியது. அதிக கேடானது ஒன்றும் வராதபடி பாவம் செய்யாதே. பாவம் செய்யறதுனால ஆண்டவருக்கு ஏதாவது நஷ்டமா? இல்ல, நமக்கு தான் நஷ்டம். நம்முடைய விடுதலையை நாம் இழந்து போவோம். அப்படிதான் வந்து பிசாசு இதை காட்டி நம்ம வந்து நம்மளை விடுதலை இழந்து போக வைக்கிறோம். ஆண்டவர் வந்து நமக்கு இந்த நேரத்துல நம்ம மோசம் போகாமல் அவருடைய தந்திரங்களுக்கு, பிசாசின் தந்திரங்களுக்கு இடமளித்து விடாதபடி நம்மளை பாதுகாப்பாராக. அப்படியே நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஒரு நிமிஷம் நம்ம யோசித்து பார்க்கலாம். ஒருவேளை அவனுடைய தந்திரங்களுக்கு நம்ம இடம் கூடாம இருக்கிறோமா, இல்ல இடம் கொடுத்துட்டோமா? இடம் கொடுத்துட்டோம்னா திரும்ப நம்ம எழும்பி நிக்கலாம் தைரியமா. ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கிறார், நமக்கு நம்மோட இருக்கிறார், நமக்கு அவருடைய போராயுதங்களை கொடுத்திருக்கிறார். பிசாசுக்கு பயப்பட வேண்டியதில்லை, அவனுக்கு எதிர்த்து நிக்கணும். தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவனுக்கு எதிர்த்து நிற்கும் போது அவன் நம்மை விட்டு ஓடி போவான். அவருடைய வசனங்களை நம்ம பயன்படுத்துவோம். நம்மள ஆண்டவரே இந்த அருமையான நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா கர்த்தாவே, நாங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும், அவனுடைய தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்கும். கர்த்தாவுடைய போராயுதங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க, அதுக்காக நன்றி. ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் உடைய வார்த்தைக்கு ஆண்டவரை கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்யுங்க. உடைய வார்த்தைக்கு மாறான காரியங்களை கர்த்தாவே யார் சொன்னாலும் ஆண்டவரை நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளாதபடி அவைகளை நாங்கள் கவனமா இருக்க நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதிக கேடானதொன்றும் வராதபடி கர்த்தாவே நாங்கள் எங்களை காத்துக்கொள்ளவும் ஆண்டவரே தேவனே உம்முடைய வசனங்களினால் எங்களை நிரப்பவும் உதவி செய்யுங்க. உம்மோடு ஆண்டவர் தொடர்ந்து ஒரு உறவில இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இதெல்லாம் நீங்க ஏற்கனவே கர்த்தாவே எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. ஆண்டவரே, எங்களை உம்முடைய அன்பினாலே நிறைத்திருக்கிறீங்க, அதுக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சத்தியத்துக்கு நாங்கள் செவி கொடுக்கிறோம், கீழ்ப்படுகிறோம்.
அவைகள் எங்களை விடுதலையாக்கி கொண்டே இருக்குது. அதுக்காக நன்றி சுவாமி. தொடர்ந்து எங்களை பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உம்முடைய ஞானத்தினால் நீர் நிரப்பும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கத்தாவே உம்முடைய நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன். பிசாசின் தந்திரங்களுக்கு கத்தாவே நீர் அவர்களை விலக்கி காக்கிறதற்காக நன்றி. ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவு அவர்களுக்குள்ளே பெருகிறதற்காக நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். விடுதலை பேசுகிறேன், சுகத்தை பேசுகிறேன் சுவாமி. தொடர்ந்து கத்தாவே அவர்கள் அதிலே நிலைத்து நிற்க நீர் உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.